நம்மளால ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க. பிகாஸ் நிஜமலே வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் குழந்தைங்க பார்க்கும்போது அவ்வளோ வருத்தம் வரும். அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அது போய் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கொடுக்குது. அவங்க எவ்வளோ நாள் வாழ்வாங்க கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க சிரிக்கிறாங்கல்ல, ஸோ அதில் தான் நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் அவங்க அப்படி வாழ்றாங்கன்னா நம்மளாம் எதுவுமே கிடையாது. ஸோ காட் பிளஸ் ஆல் தோஸ் சில்ட்ரன் அண்ட் ஆல் தோஸ் பேரண்ட்ஸ். அந்த அவங்களோட பேரண்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு வந்து அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு அதில் அவங்க நேசிக்கிறாங்கன்னா, அது உண்மையிலே வந்து இட்ஸ் ஒன்லி காட்ஸ் ஒர்க். அண்ட் ஐ கெட் வெரி, நம்ம ஒரு குழந்தைக்கும் வந்து ஒரு டாய் கொடுக்கும் போது அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் emotional because குழந்தைங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஐ காட் பிளஸ் தம் ஆல் அண்ட் தேங்க்யூ ICH ஃபார் ஹேவிங் மீ ஒன்ஸ் அகேன். அண்ட் எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பர்த்டே அதுமா வந்து இந்த குழந்தைங்களுக்கு கூட வந்து கொண்டாடுறது. நான் சொல்லும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு இப்போதைக்கு திருமணம் அடுத்த ஒரு வருஷமா கேட்குறேன். ஏன் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுல, சந்தோஷமா இருக்கீங்களா? அப்போ நீங்க இருங்க. Apology for the delay in start of the event. A very warm and a happy afternoon to all. Thank you so much, ma'am. Surgery unit and Dr. C. Ravichandran sir, HOD hematology. Thank you, ma'am. Thank you so much. Wishing Miss Varalakshmi Sharath Kumar a very very happy birthday. She has chosen to do a good job in her birthday. Nandre say adu indre say she has done it on her birthday. May God bless her with a lot of good health and happiness. Why this concentration for this cancer, especially this year, is dedicated to the child cancer. குழந்தைகளுடைய புற்றுநோய்க்காகவே இந்த வருஷத்துல எல்லாரும் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்துல இதுவும் வந்து நீங்க செய்யறத வரவேற்கிறோம். புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து அந்த கொடிய நோயானதுக்கு வந்து ஒரு நல்ல அறுவை சிகிச்சை தேவைப்படுது. அதுக்கான மருந்துகள் தேவைப்படுது. இந்த மருந்துகள் எல்லாம் எப்படின்னா ரொம்ப கொடுமையான விளைவுகளை கொடுக்கக்கூடியது. முடியெல்லாம் காணாம போயிடும், வாயெல்லாம் புண்ணாகும், குழந்தைகளுக்கு எரிச்சல் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ விச்சஸ் மெடிசன். ஸோ இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்க குழந்தைகளுக்கு வந்து அதை எதிர்கொள்றது வந்து ஒரு சூப்பர்மேன் பவர் வேணும். அந்த சூப்பர்மேன் பவரை வந்து நம்ம ஒன்றும் சடனாக கிரியேட் பண்ண முடியாது. ஃபார் தட் யூ நீட் டு கிவ் தெம் கவுன்சிலிங். அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கணும், அவர்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், அவர்களுக்கு வந்து அவங்க மிஸ் பண்ண பாடங்களை சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ எங்களுடைய இந்த மருத்துவமனையில் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு அதுக்கப்புறம் வர கீமோ ஆகட்டும், இல்லை டைரெக்டாக புற்றுநோய், இரத்த புற்றுநோயாக இருக்கட்டும், இந்த குழந்தைகள் எல்லாம் இவர்கள் எல்லாரையும் வந்து இவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு தேவையான அதாவது ஃப்ளாஸ்க்கு, ஹார்லிக்ஸு, புரோட்டீனெக்ஸ், இது எல்லாமே நிறைய பேர் வந்து அவர்கள் கொடுத்து அதனால அவர்களுடைய நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய சப்போர்ட்டும் வந்து இவர்களை வந்து அந்த ஒரு சூப்பர்மேன் பவரில் இந்த நோயை எதிர்கொள்ள செய்கிறது. ஸோ அதற்கு உதவுற உங்கள் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இதற்கு மேலாக கடவுளின் ஆசீர்வாதம், ஆண்டவனுடைய அருளால் இந்த குழந்தைகள் எல்லாம் நன்றாக இந்த ட்ரீட்மெண்ட் நல்லாகி வீட்டுக்கு போகணும்னு நான் எல்லா வல்ல இறைவனை வேண்டி என்னுடைய உரிமையை வச்சுக்கிறேன். தேங்க்யூ. Long life, long health and long years of doing such good to underprivileged children. And it's so nice of her to have to spend time on the eve of her birthday. I think it's tomorrow, right? On the eve of her birthday to come and spend time with the underprivileged. It's very nice of her coming from a privileged background. Very nice of her, very thoughtful of her. And may her services continue. When I was first sounded out by her through Sankalp for this, I wanted to conduct it as a small function, but then it has taken a momentum of its own thanks to the director and Srinivasan sir and Gangadharan, of course, who the omnipotent Gangadharan sir. And as for just now I have been hearing about the Save Shakti Foundation, and it's only through such gatherings that we are aware of the good things being done by people. We assume that we doctors are the very altruistic, do a lot of things, but other people from all sections of society do their bit, sometimes more than us. And I was aware of them only the last couple of days. So may your work gather a lot of pace and momentum, and Godspeed to you. Thank you so much. Let me wish
Varalakshmi Sarathkumar advanced birthday wishes. And children with cancer require not only treatment, they also require some amount of other care as such. So we have been handling that for the last almost 20 years. This department has been there for almost 20 to 30 years, and so we have evolved over a period of time. அவ்வளோ சீக்கிரமாக நம்ம இவால்வ் ஆகல. ஆனால் இப்போ வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கேன்சர் தெரப்பி இந்த ஆஸ்பத்திரியில் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது அத்தனையும் ஃப்ரீ. வெளியில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் குறைஞ்சது 20 to 25 லட்சம் ஆகும். ஸோ அந்த ஒரு நிலைமை அவங்களுக்கு இல்லாமல் அவங்களுக்கு சோஷியலாக எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படியும் சில மருந்துகள் தேவைப்படும் பொழுது அதை வந்து நல்ல உள்ளங்கள் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் தான் சேஃப் சக்தி. ஸோ அவங்களுக்கு எங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்பாக அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மருந்து மட்டும் ஒரு மனுஷனை சரி பண்ணிடாதுங்க, கூட அவங்களுக்கு அந்த அதர் சப்போர்ட்டும் தேவை. எனக்கு தெரியும் நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்துலாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கெலாம் வராங்க. வர்றதுக்கு வந்து கையில் காசு கூட கிடையாது. ஸோ அதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் வந்து ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்கறதுக்கும் நல்ல உள்ளங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நல்ல உள்ளங்கள் சேர்ந்ததுனால தான் நம்மளால் இந்த சர்வீஸ் நம்மளால் பண்ண முடியுது. ஸோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு இந்த மேடையை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு ஐ தேங்க் ஆல் ஆஃப் தெம் அண்ட் I thank the Safe Shakti Foundation for having looked at the the emotional component of the children by providing them with toys and an opportunity to play even when they have so much of pain. Thank you, ma'am. Thanks a lot. மேடம், ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாடல் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க பவர்ஃபுல்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் மேடம் பாடல் சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால ஒரு பழைய கண்ணதாசன் பாடல் ஞாபகம் இருக்கலாம். மலையில் பிறந்த மழையால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் மக்கள் பசியும் தீர்ந்தது, கொடியில் பிறந்த மலரால் நல்ல வாசம் திகழ்ந்தது, சாயா என்னும் அன்னையின் மடியில் பிறந்த வரலட்சுமியால் இன்று ICH மிளிர்கிறது. Service to the child is service to the nation. Now you have become a national figure today since you are giving service to the child. ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம குழந்தைங்கள்ன்றது ரொம்ப ஸ்பெஷல். அடல்ட் வந்து பார்க்குறத விட நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போவாங்க, ஒரு நாள் 2 நாள் துக்கத்தோடு போயிடும். டயபெட்டிஸ் வந்து இறந்து போயிடும். ஆனால் குழந்தைன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் பச்சிளம் குழந்தை இறந்து போகும்போது 10 மாதம் ஒரு அம்மா வந்து, அதுக்கு ஒரு கவிதை இருக்குது. ஒரு அம்மா குழந்தைய பார்த்து சொல்கிறா, குழந்தை பிறந்த உடனே அம்மா கண்ணில் தண்ணி வருது, குழந்தை அப்படி பார்த்து கேட்குது, ஏமா அழுவுற அப்படின்ட்டு. மதர் என்ன சொல்லுவா, 10 மாதம் நீ என்னுடைய பன்னீர் கடலில் மிதந்தாய், அதாவது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், நீ பிறந்தவுடன் நான் கண்ணீர் கடலில் மிதக்கிறேன். இதுதான் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு எக்ஸலண்ட் பாண்டிங். ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் வந்து குழந்தைன்றது ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். இப்போ அந்த சாயா என்ற ஒரு அன்னைக்கு பிறந்த ஒரு அற்புதமான குழந்தை இன்றைக்கு ICH இன்னும் இங்கே 834 படுக்கையில் இருக்கிற குழந்தைங்கள கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை பார்த்து பண்ணுறாங்க. ரொம்ப உன்னதமான சர்வீஸ் மேடம். ஐ திங்க் the ICH will not forget this kind of service activity. இதெல்லாம் நான் ஏன் ஐஸ் வைக்கிறேன்னா, நீங்கள் இன்னும் வருஷம் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஐஸ் நாங்கள் வைக்கிறோம். இல்லை, அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். என்ன, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்களுடைய மீடியா தான் நம்பர் 1 மீடியா. நம்ம என்ன தான் டாக்டர்ஸ் என்ன சர்ஜரி பண்ணாலும் வேல்முருகன் சார்லாம், பட் அவங்க வரலட்சுமி சொன்னாங்கன்னா அது டக்குன்னு எடுபட்டுரும் நியூஸில். ஸோ அது மாதிரி ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளுடைய இதுக்காக. அதனால் we appreciate your service and I wish you again advance happy birthday for tomorrow, madam. Thank you, madam, and thank you for the excellent mother. And I am always in favor of mother. So I think mother இல்லைன்னா குழந்தைகள் இல்லை. So all credit goes to Chaya, madam. Thank you. For a speedy recovery.
a child. Okay. Yes. CanKid volunteers, can I have your service here, please? There's so much of emotions going on the stage. It is. Thank you. Ajit Kumar. Yeah. Ma'am, may I request yes, the LLRC ma'am also to join in and hand over, please. Can I request Sharwin? Next comes Sharwin. CanKids volunteer. Can I have Pratiksha, please? It's a dispute பண்ணுவாங்க. Please, யார் வாங்கலையோ ஃப்ரண்ட்ல வந்து வாங்கிக்கங்க. தமிழ் தெரியுங்களா? எங்கெல்லாம் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு தமிழ் தவிர ஒன்றும் தெரியாது. எஸ், தேங்க்யூ ஸோ மச் பேர். நன்றி ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா தெரியும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனோ இல்லாட்டி ஒரு செலிபிரிட்டி கேதரிங்கோ போகிறதுக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேதரிங்க்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் ஒரு பர்த்டேக்கும் நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நான் கொண்டாடுவேன். நாளைக்கு என் பர்த்டே, பட் இன்னைக்கு ஒரு ஐசிஹெச்சுக்கு வந்திருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம ஒரு காசிப் காலமோ இல்லாட்டி ஒரு ஆக்ட்ரஸை பற்றி பேசுகிறோமோ இல்லாட்டி அவார்டோ இல்லாட்டி பேசும்போது அது ரொம்ப சீக்கிரமாக போய் மக்கள்கிட்ட போய் சேரும். ஆனால் இந்த மாதிரி விஷயம் ஒரு 2-3 செலிபிரிட்டிஸ் எடுத்து பேசினாங்கன்னா கண்டிப்பாக அது போய் மக்கள்கிட்ட சேரும். அது மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் ஐசிஹெச்சை பற்றி சொல்லணும். பிகாஸ் இது ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பெரிய சைல்ட் கேர் ஹாஸ்பிட்டல். கேன்சர் மட்டுமே இல்லை, பொதுவாகவே எல்லா குழந்தைங்களும் பார்த்துக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். அண்ட் மெயினாக நீங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு தான் பேசிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு 400 சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ காட் பிளெஸ் யூ கைஸ். அண்ட் கோவிட் டைம்லேயும் அவங்க சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுக்கு தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் சினிமா தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தீஸ் ஆர் த ஹீரோஸ் ரைட் ஹியர். இந்த டாக்டர்ஸ் தான் ஹீரோஸ். பிகாஸ் அவங்க கோவிட் டைம்லையும் சரி, இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம வரணும்னு நான் எதிர்பார்க்கல. பட் கோவிட் டைம்லையும் அவங்க இவ்வளோ உழைச்சி குழந்தைய பார்க்கறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி டாக்டர்ஸ், நாட் ஜஸ்ட் ஒன், ஆல் தி டாக்டர்ஸ். ஏன்னா ஒரு டாக்டர் அவங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு அவங்க மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். நம்ம கண்டிப்பாக அதை பாராட்டணும். அண்ட் இன்னும் மேலும் ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி ஹூஎவர் இஸ் வாட்சிங் திஸ், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு இந்த ஐசிஹெச் ஹெல்ப் பண்ணுங்க. இட்ஸ் ஸ்பெசிஃபிக் சைல்ட் கேர். அவங்க சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஆனிமல்ஸ் வருது, அவங்களுக்கு வாய் கிடையாது, அவங்களுக்கு பேச தெரியாது, அவங்களுக்கு வலிச்சா கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அழுவாங்க, அவ்வளோதான். பட் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இந்த டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சு தான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் டு தெம். பிகாஸ் இட்ஸ் காட்ஸ் ஒர்க். உண்மையிலே இது இட்ஸ் காட்ஸ் ஒர்க் தான், வேற எதுவுமே சொல்ல முடியாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சர்வீஸ் தட் யூர் டூயிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே. அதே ஒரு பெரிய விஷயம். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இவ்வளோ குழந்தைங்க மீட் பண்ணும்போது நம்மள ரொம்ப கொடுத்து வச்சுருவாங்க. பிகாஸ் நிஜமாலே ஒரு கேன்சர் பேஷண்ட் குழந்தைங்க பார்க்கும்போது அவ்வளோ வருத்தம் வரும் உண்மையிலே. அண்ட் ஐ திங்க் காட் பிளஸ் ஆல் யூ கைஸ் அண்ட் காட் பிளஸ் ஆல் தி சில்ட்ரன். ஐ ஹோப் தே லிவ் ரியலி லாங். நம்ம ஒரு குழந்தைக்கும் ஒரு டாய் கொடுக்கும்போது அது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அது போய் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கொடுக்குது. அவங்க எவ்வளோ நாள் வாழ்வாங்க கூட அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க சிரிக்கிறாங்கல்ல. ஸோ அதில் தான் நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் அதெல்லாம் சிரிச்சுட்டு அவங்க அப்படி வாழ்ந்தாங்கன்னா நம்மளாம் எதுவுமே கிடையாது. ஸோ காட் பிளஸ் ஆல் தோஸ் சில்ட்ரன் அண்ட் ஆல் தோஸ் பேரண்ட்ஸ். அவங்களோட பேரண்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு அதில் அவங்க நேசிக்கிறாங்கன்னா அது உண்மையிலே இட்ஸ் ஒன்லி காட்ஸ் ஒர்க். அண்ட் ஐ கெட் வெரி எமோஷனல் பிகாஸ் குழந்தைங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஐ காட் பிளஸ் தம் ஆல் அண்ட் தேங்க்யூ ஐசிஹெச் ஃபார் ஹேவிங் மீ ஒன்ஸ் அகேன். அண்ட் எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பர்த்டே அதுமா இந்த குழந்தைங்களுக்கு கூட கொண்டாடுறது. அண்ட் தேங்க்யூ மீடியா நண்பர்கள். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இது போய் நீங்க சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் வந்து எதுக்கு சண்டை போடுறேனோ இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் வந்து ஒரு பெண். ஸோ அதுக்கு வந்து ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட். தேங்க்யூ எல்எல்சி மேம் ஃபார் பீங் as powerful as you are and I am extremely proud to have you as the director of ICH. ஸோ தட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ்ன்னு சொன்னால் அது எனக்கே திருப்தியாக இருக்காது. ஸோ எங்களுக்குள்ளார ஒன்றா இருக்கிற ஷேப் சக்தி ஃபவுண்டர்ஸோட ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டரான மிஸ்ஸஸ் சாயாதேவி மேமை This is a very immense platform for small people like us to even comment and thank people. We do not know how to begin to thank you enough for all that you people are doing. Where can I start from? From the director of the institute, madam, my heartfelt gratitude for whatever you're doing. It is not measurable, but it is so immense, it is so vast that you're doing such a noble cause. All the doctors, every team or every doctor in the team, in the pediatric surgery ward, in the counseling ward, every single doctor, medical team, doctors, my heartfelt gratitude for all of you. And then coming back to our friend Sheila, I would like to mention my friend Gautam Chandar from Sankalp, the beautiful world, who's already doing such beautiful work because of he's taking care of all the cancer needs for so many different patients. And I'm being immensely grateful that I'm associated with this organization, who in turn does so much of good work. And all these little children, as my daughter just said, she made a very emotional talk right now, and yes, it moves each one of us, and we have to be so blessed that we are all having good health, and God has given us a good health, which is so very important. And thank you to all these doctors who have done it through the pandemic. The pandemic season was something where they have saved lives. And I heard about it just a little while ago that even the newborns were operated and they have survived. So I think they need definitely a very big applause. Thank you so much. Thank you so much to each one of you. The press and media, Satish and Kiran, thank you all for being here. Thank you so much and for giving us this opportunity to celebrate our good, happy birthday here. And that is what I'm here to say. And thank you so much. Thank you so much, ma'am. Thanks for that. A big round of applause, please. Good afternoon, everyone. A very warm welcome to everyone. My name is Namaita Lusra. I thank Sankar Beautiful World and Save Shakti Foundation to announce this event. So, I thank them for all the care and needs they have given to us in their childhood days. I wish all the children who are suffering or are under treatment a very speedy recovery. Thank you. Can I ask all the doctors to join in? நீங்க எப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட போறீங்க? நான் சொல்லும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு நடிப்பு தான் முக்கியம். எப்ப உங்களுக்கு திருமணம்? அடுத்த ஒரு வருஷமா கேக்குறேன். ஏன் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுல, சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப நீங்க இருங்க, எதுக்கு என்ன கேக்குறீங்க? இல்ல ஒரு பிறந்த நாள் கேக்குறதா அது நீங்க சொல்றீங்க. தேவையில்லை, அது கேள்வி இல்லை. அது ஒரு கொள்கையா? அது ஒரு பெண்ணா அது ஒரு கொள்கையா கல்யாணம்ங்கிறது? இல்ல இல்லன்றா. அப்ப கல்யாணம் பண்றது ஒரு கொள்கையா? ஏன் ஆண்களுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கும்போது பெண்கள் கொள்கை இருக்கக்கூடாதா? அப்புறம் எதுக்கு பெண்கள் கல்யாணம் கேக்குறீங்க? இந்த கல்யாண கேள்வி மட்டும் ஒரு கேவலமான கேள்வி, யாருக்கும் கேட்காதீங்க இது வரைக்கும். நெக்ஸ்ட் என்னமா ரீசன் இல்லை மசி. நான் வந்து ஒரு வருஷம் ஐ ட்ரை அண்ட் எப்படின்னா வந்து ஷைன் லைட்னு சொல்லுவாங்களே, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. அது வந்து அட்லீஸ்ட் நம்ம மூலியமா போய் ஒரு மக்கள்கிட்ட போய் சேருதுன்னா அது ஒரு நல்ல விஷயம். அப்படின்னு பார்க்கும்போது ஐசிஹெச்ங்கிறது ஒரு குழந்தைங்களுக்காக பேஸ் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்க வந்து எவ்வளோ பண்ணுறாங்க மேபி மக்களுக்கு தெரியாது, ஆர் அஃபெக்டடாக இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் தான், அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் தவிர, பட் அது மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மளால எவ்வளோ வந்து அவங்க சப்போர்ட் பண்ண முடியுமோ அது பண்ணுறதுக்காக தான் ஒரு காரணம். அது வந்து அது இல்லை, எல்லாருமே வந்து அவங்க விதத்தில் வந்து டிஃப்ரெண்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் இந்த வருஷம் இவங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான்.
நான் எல்லா பர்த்டே சந்தோஷமா தான் கொண்டாடுவேன். ஆனா இந்த வருஷம் வந்து எனக்கு என்ன ஹாப்பினா வந்து தெலுங்குல வந்து 2 படம் பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ ஜான்வரியில் கிராக்கு, அதுக்கப்புறம் ஃபெப்ரவரியில் வந்து நாந்தி. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி தமிழுக்கு 2 3 ஹிட் கொடுத்தா அப்படியே சந்தோஷமா இருக்கு சொல்லி. ஆமாம், ஷூட்டிங் இப்போதைக்கு பண்ண படம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ எல்லாமே நாளிலேருந்து பர்த்டே முடிச்சு எல்லாமே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன். டன் வேற நீ எதை திங்க் பண்ணீங்க கேட்டீங்களா? டன் டன் தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்ங்க.